ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நடந்துச்சு? எல்லாத்துக்கும் ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷன் தெரியாமல் ட்ரேட் எடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நேற்று நான் மார்க்கெட்டில் என்ன சொன்னேன், இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டியில் வந்து அகைன் இங்கேத்த மாதிரியே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நவ் இட் இஸ் ஓப்பன் அண்ட் வைடு, நல்லா பச்சையாக கண்ணுக்கு தெரியுது. ரைட்டாக ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வேறு மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறவங்க எப்படி வேணால் பார்க்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி டார்கெட், ஓகேவா? ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ப்ரைமரி டார்கெட். அதை விட ரொம்ப முக்கியமான டார்கெட் வந்து ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து இப்போ எல்லாத்து கண்ணுக்கும் ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன், மேலே நான் முந்தானேத்து சொன்ன அதே லெவல்ஸ் தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த லெவல் அண்டு இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருந்துச்சு. எஸ், இங்கே இந்த ரெண்டு மட்டும்தான் பெரிய தடையாக இருக்கும். அதை தவிர வேறு எதுவும் பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்காது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் 15 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன், அப்போ தான் தெரியும். ஓகே, இதுதான் வந்து நேற்று நான் சொன்ன முந்தானேத்து நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் இது ஒன்று அண்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸ், ரைட்? ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன க்ளூனா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போன டைம் மாதிரி மேலே போய் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆல்கோ ப்ரோக்ராம்ஸில் எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனு எடுக்கிறதுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் தோணுது எனக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய அத்தனை விஷயத்தையும் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு இதை எடுப்பாங்க அப்படின்னு தோணுது. மார்க்கெட் கீழே வரணும் நாளைக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணியாச்சு, இம்பேலன்ஸாக இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணியாச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ நாளைக்கு கீழே வரணும். இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை கீழே வரல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வரணும். ஓகேவா? கம்பல்சரியாக கீழே வரணும். நான் சொன்னது என்னென்ன நடக்கணும்னு நான் சொன்னேன்னா அதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ அது நடந்துச்சுன்னா தான் கரெக்டு, நடக்கலைன்னா மேனிப்புலேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். ஏன்னா என் மெத்தடுக்கு தப்பே ஆகாது அப்படின்னு இல்லை. நான் இது வரைக்கும் கவனித்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் இதைத்தான் வந்து முறையாக பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா அது கம்ப்யூட்டர் ஆல்கோ அப்படிங்கிற நாட்டிக்கு மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ், அந்த கம்ப்யூட்டர் அல்காரிதம் வந்து குறிப்பிட்ட கோடட் ப்ரோக்ராம்ஸை தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் ஆர் எல்ஸ் டூ வைல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஃப் இந்த கண்டிஷன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, ஆர் இந்த கண்டிஷன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணு, எல்ஸ் இந்த கண்டிஷன், அப்படி டூ வைல் இந்த மாதிரி எல்லாம் நிறையா ப்ரோக்ராம்ஸில் கோடிங்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இது நடந்தால் இது நடக்கணும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா இந்த ஆல்கோ ப்ரோக்ராம்ஸை வந்து இது ஆப்ரேட் பண்ணுற பெரிய தலைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நடுவில் இன்டர்வீன் பண்ணி அந்த ப்ரோக்ராமுக்கான சில விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக கீழே வரணும். சரிங்களா? கீழே வந்தே தீரணும். ஏன்னா எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லா லிக்விடிட்டியும் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை டேக் அவுட் பண்ணிட்டு தான் மறு வேலையை பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான். சரிங்களா? இதை எடுக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இப்போ வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் கீழே வரணும். அப்படி வரல அப்படின்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் அது வந்து லிக்விடிட்டி மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஜென்ரேட் பண்ணும்போது இந்த ஏரியாவை மட்டும் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை நான் சொல்லிடுறேன், 682 to 819
இதெல்லாம் ஜஸ்ட் கேப் அப் ஆகியே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பவே வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணணும் மேலே போகிறதுக்கு. சரிங்களா? ஆனால் எனக்கு கீழே தான் வரணும். கீழே வரலைன்னா அது மேனிப்புலேஷன். சரியான இது இல்லை. கீழே வந்துச்சுன்னா அடுத்தது, ஏன்னா கீழே வர்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இன்னும் 400 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன க்ளூஸ் இருக்குது, இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்றைக்கி இதை பேலன்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும்னு நான் சொன்னேன். இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மேலே போகும்னு சொன்னேன். பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. ஆனால் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி எடுக்க கிடையாது. பேலன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. நாட் பிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு மேலே போயிட்டு இதை ஃபுல்லாகவே பேலன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபுல்லாக கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே போயிடுச்சு. ரைட். இந்த ட்ராப் ஆனது வந்து இந்த கேப் வந்து சரி செய்யப்பட்டாச்சு. டெய்லி சொல்கிறதே தான், இந்த கேப்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இது வந்து பேலன்ஸ் செய்யப்பட்ட நாட்டுக்கு அதை ட்ராப் பண்ணி ஃபுல்லாக அவங்களோட ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்து கண்டினியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரேட் எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகே, இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு வேண்டி இந்த இடத்துல நம்ப வச்சாங்க. ஆனால் இது வந்து வேறு ப்ரோக்ராம். ஆனால் இங்கே நடக்க போகிறது நான் சொல்கிறது வந்து கீழே டேக் அவுட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, அது மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த லிக்விடிட்டி எடுப்பாங்க. அண்டு இன்றைக்கி இன்னொன்று கூட நடந்துச்சு, இது எடுத்துடலாம். இன்றைக்கி இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் நம்ம இன்னுமே ரிஜெக்ட் ஆகிட்டுருக்குறோம். கரெக்டாக இன்றைக்கி ஆச்சு. அதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி ஒன்று நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். ஓகே, அண்டு ஓப்பனிங் ப்ரைஸ் இது 3ஐயும் மட்டும் குறித்து வச்சுக்க சொல்லியிருந்தேன். இந்த 3ல் மார்க்கெட் செம்மையாக ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது கரெக்டாக இதோட இந்த ஆர்டர் பிளாக்கோட ஹையில் வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சிச்சு. இங்கேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கிடச்சிது. 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப்வர்ட் புஷ் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஐ திங்க் மார்க்கெட் ஷுட் கம் டவுன். கீழே வந்து இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா மேனிப்புலேஷன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நான் பொதுவாக ட்ரேடே பண்ண மாட்டேன். நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல நாளைக்கு. ஸோ நாளைக்கு மேனிப்புலேஷன் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நான் பொதுவாக வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ண மாட்டேன். அது வந்து அந்த வாரத்தோட மிச்சம் மீதி இருக்கிற லிக்விடிட்டி அடுத்த வாரத்துக்கான டைரக்ஷன் இது ரெண்டையுமே வந்து மேக்ஸிமம் அந்த டைமில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் பொதுவாக வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் நம்ம என்எஸ்சி மார்க்கெட்ஸில் வெள்ளிக்கிழமை எந்த எக்ஸ்பைரியும் கிடையாது, கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அதாவது மண்டே வந்து நிஃப்டி மிட் கேப், ரைட், நிஃப்டி மிட் கேப் எக்ஸ்பைரி. டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. அண்டு வெனஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி, ரைட், பிஎன். அண்டு தேர்ஸ்டே வந்து நிஃப்டி. ஸோ இதில் எக்ஸ்பைரி இல்லாதனால ஃப்ரைடே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஆனால் அது பிஎஸ்சி தானே, என்எஸ்சி இல்லைல்ல. ஓகே, ஸோ எனக்கு வந்து என்எஸ்சியில் கடைசி நாள் அந்த எக்ஸ்பைரி இல்லாத நாள் வந்து அவங்க வந்து ஒன்றா கன்சால்டேஷனுக்குள்ளே போவாங்க, இல்லைன்னா இல்லைன்னா அவங்களோட அந்த மேனிப்புலேஷன் மூவ்ஸ் எல்லாத்தையுமே டேக் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளது வேறு, இந்தியா வேறு சூப்பர்ஸ்டிஷியஸ் கண்ட்ரியா, வெள்ளிக்கிழமை பணம் வந்தால் நல்லதுன்னு நினைப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ண பார்ப்போம் நிறைய பேர், ரைட். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து அவங்களோட லிக்விடிட்டி ஜென்ரேஷன் வச்சுருக்கலாம். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் கீழே போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக இதை தாண்டிடுச்சுன்னா மேனிப்புலேஷன், ஓகேவா. இதை தாண்டுற வரைக்கும் மேனிப்புலேஷன் கிடையாது. இந்த டவுன்வர்டு மூவை வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த
வாட் இஸ் திஸ் ப்ரைஸ்? 936 இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸை தாண்டிடுச்சுன்னா மேனிப்புலேஷன். ஓகேவா? இது தாண்டக்கூடாது மார்க்கெட்டு. தாண்டிடுச்சுன்னா மேனிப்புலேஷன். இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியே மார்க்கெட் தூக்கிடும். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பேரிஷ் ஃப்ரம் தேர். ஓகே, தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணலாம், கேப் அப் ஆகிட்டு கீழே வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் தாண்டி க்ளோஸ் பண்ணி அடுத்தடுத்து கேண்டில் மேலே போகக்கூடாது. போச்சு அப்படின்னா திஸ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வில் பி டார்கெட்டட் அண்டு மிகப்பெரிய மேனிப்புலேஷனாக இருக்கும். அது வந்து கீழ் நோக்கி வர்ற மூவுக்கு காரணமாக தரும். இது வந்து அகைன் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் மேக்கர் மாடலாக கூட மாறலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போவே இது எடுத்தால் மட்டும்தான் ஹையர் டைம் ஃப்ரேமோட சேர்ந்துருக்கிற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த லிக்விடிட்டி பில்ட் பண்ணி ஒரு ஒரு ப்ரைஸுக்கு மேலே, நான் இங்கே மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, அது எவ்வளோ தூரம் போகுங்கிறதெல்லாம் நான் காட்டல. ஒரு வேளை அந்த இருக்கிற ப்ரைஸில் இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வரும்போது நல்ல டீப்பு ட்ராப் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து அண்ட் மறுபடியும் ஒரு நல்ல டீப் ட்ராப், மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அப்போ கடைசியாக ஃபைனல் டார்கெட்டை வந்து அடிப்பாங்க. ஓகேவா? இங்கே பண்ண மாதிரி இங்கே பாருங்க, இந்த இதை வந்து பில்ட் பண்ணி மேலே கொண்டு போய் ஒரு ட்ராப் அண்ட் அகைன் பில்ட் பண்ணி மேலே கொண்டு போய், இல்லைன்னா ஸ்டீப் புஷ் மேலே கொண்டு போய் ட்ராப் அண்ட் லிக்விடிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவங்க டார்கெட்டட் லிக்விடிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசி கன்சால்டேஷன் அண்டு சடன் ட்ராப். இங்கே மேலே போனது கீழே வந்த அந்த ஸ்பீடு பார்த்தீங்களா? மேலே போகும்போது எப்படி கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கன்சால்டேஷன், இதுதான் ட்ராப். அந்த கடைசி லிக்விடிட்டி அடிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கடைசி லிக்விடிட்டிக்கு முந்தின லிக்விடிட்டி அடிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுதான் மார்க்கெட் மேக்கர் மாடல்ஸோட சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்படி மேலே போச்சு அப்படின்னா அது மார்க்கெட் மேக்கர் மாடல். சரிங்களா? இதுக்கு மேலே போகக்கூடாது. போச்சு அப்படின்னா மார்க்கெட் மேக்கர் மாடல். ஓகே, அண்டு அவ்வளோதான். இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கிற வியூ அதே சேம். எல்லா ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆர்டர் பிளாக் இன்னும் ஆக்டிவில் இருக்குது. அண்டு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. கீழே வரணும் மார்க்கெட். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் கீழே வரணும். இந்த லெவலை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த லெவலில் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அண்டு நிஃப்டியில் நான் சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொன்னேன், என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து நிஃப்டிக்கு மாறிடுச்சு. ஆனால் ஈக்குவல் ஹை இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு ஈக்குவல் ஹை. ஸோ நிஃப்டிக்கு நம்ம மாறிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட்டு இங்கே போய் இதை பேலன்ஸ் பண்ணாங்க. மறுபடியும் இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேலே போவாங்கன்னு நினச்சேன். டைரெக்டாக கேப் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இந்த பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட் அப்படிங்கிற எண்ணத்துலேயே நான் இருந்தேன். இந்த பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 300 400 பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு போவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தேன். பட் இது வந்து நான் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருக்குதுங்கிறது நான் நிஃப்டி ட்ரேடே பண்ணுறது இல்லையா, அதனால நான் இது வந்து பார்க்கல. ஆனால் இங்கிருந்து ஒரு ட்ரேட் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. இன்றைக்கி ஒரு ட்ரேட் பண்ணேன் நிஃப்டியில். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்க்கல. பார்த்துருந்தேன்னா நான் நேற்று சொல்லியிருப்பேன், இது வந்து கேப் அப் பண்ணி இதை அடிச்சிருவாங்க அப்படின்னு. நான் கவனிக்கல, சாரி. ஸோ ஈக்குவல் ஹையை டேக் அவுட் பண்ணிட்டாங்க. இதை நான் டேக் அவுட் பண்ணுவாங்க தான் நான் சொன்னேன். மார்க்கெட்டோட முதல் டார்கெட் இதாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து டேக் அவுட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதை டேக் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டுருக்குறாங்க. இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே என்ட்ரா கிடையாது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது. அண்டு இங்கேயே ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி உருவாக்குறாங்க. பட் இது பெரிய கன்சால்டேஷனில் இருக்கிறாங்க. கீழே வந்து பெரிய தடையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இவங்க வந்து நிஃப்டி வந்து நல்ல கன்சால்டேஷனில் இருக்குது. இது வந்து கீழே போகும் மேலே போகும், எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த க்ளூவும் பேங்க் நிஃப்டி மாதிரி தர கிடையாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் பேலன்ஸ் ஆகி இன்னும் நிற்கிது. இது ஃபில் ஆக வரணும் ஆக்சுவலாக மார்க்கெட்டு. அதேமாதிரி கீழே வந்து இருக்கிற லிக்விடிட்டி எல்லாம் டேக் அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல இதை ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஏரியா வந்து தடுக்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிறதுக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு பவர்ஃபுல்லாக ஏதாவது இன்றைக்கி இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்களான்னா ஒன்றுமே இனிஷியேட் பண்ணலை. ஜஸ்ட்டு இந்த ஈக்குவல் ஹைஸ்க்கு மேலே மட்டும் போய் ஆர்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. இங்கே எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொண்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நடந்திருக்குது.
ஸோ நிஃப்டியில் சேம் லெவல்ஸ். இது வந்து தடுப்பணையாக இருக்கும். இது வந்து ஆல் டைம் ஹை. இதோட ஃபேர் வேல்யூ கேப் தடுப்பாக இருக்கும். அண்டு அங்கே மேலே ஒன்றும் பெரிய லிக்விடிட்டி ஸ்டாப்பேஜ் ஆல்கோ சிக்னேச்சர்லாம் எதுவுமே எனக்கு இல்லைங்க. அண்டு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வீக். இதெல்லாம் வீக். ஸோ அகைன் திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வர்றது ஸ்டாப் பண்ணுறது இந்த ஒரு லெவல் மட்டும்தான். இதை தவிர எனக்கு இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது வேணால் இருக்கலான்னு எனக்கு தோணுது. இந்த கண்டினியூஸ் கேண்டில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வேணால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இதை தவிர எனக்கு வேறு இந்த லெவல் என்ன 21,551 ஓகேவா, இந்த லெவல் வேணால் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். இதை தவிர வேறு எதுவுமே கீழே டவுன் சைடில் ஸ்டாப் பண்ணாது. டைரெக்டாக இங்கே தான் வரணும் மார்க்கெட். ஓகே, இதுதான் நிஃப்டியில் இருக்கிறது. இதை வந்து முதல்ல வந்து பேலன்ஸ் பண்ணிட்டுங்க. இது வந்து பார்த்தாலே தெரியுது. இது பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இன்ட்ராடேயில் ரொம்ப சின்னதான ஒரு புஷ் கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு சார்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு இது இருக்குது. அண்டு 21,500 21,600 புட் ஆப்ஷனாக ஏதோ ஒன்று 21,650 புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக அதில் சூப்பரான ஒரு ட்ரேட் ஒன்று கிடச்சிது. நான் வந்து கிட்டத்தட்ட 13 பக்கம் என்ட்ரானேன். 25 கிட்ட வெளியே வந்தேன். ஆக்சுவலாக 24-25 கிட்ட வெளியே வந்தேன். இந்த ட்ராப்பில் தான் ஏதோ ஒரு நான் 1 மினிட்டில் தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த ட்ராப் தான் கண்டிப்பாக எனக்கு தெரியும். நல்ல ட்ரேட் ஒன்று கிடச்சிது இன்றைக்கி. எத்தனை பேர் இன்றைக்கி நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியராக என்ன ஏதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நிஃப்டியில் இருக்கிற வியூ அதுதான். இதை எடுத்துட்டாங்க, ஸ்டில் அப்சைடு மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு வந்து இதை எடுக்கட்டும், ஓகேவா. இதை வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேலன்ஸ் பண்ணிட்டும் வெயிட் பண்ணுங்கள். அண்டு வி கேன் கோ அப், ஓகேவா. அது வரைக்கும் எதையுமே தொடாதீங்க. அண்டு ரொம்ப முக்கியமான மேட்ரு வந்து இந்த ஒரு ஸ்டாப்பேஜ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 லைன் தான், இந்த ஆர்டர் பிளாக் தான் ஸ்டாப்பேஜ் பாயிண்ட், ஓகேவா. இந்த கேப்பெல்லாம் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கெல்லாம் எதுவுமே நிஃப்டியில் நிறுத்த போகிறது கிடையாது. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க, ஓகே. அண்டு பண்ணுறவங்களே ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப்.